வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 13th ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. காசிரங்காஸ் விமன் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் என்ஷூர் அ சேஃப் பேசேஜ் ஃபார் ஃப்ளட் ஹிட் அனிமல்ஸ் பை பேட்ரோலிங் ஹைவே. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அசாமில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் பீன் வேர்ஸ்ட் ஹிட் பை தி ஃப்ளட்ஸ். ஸோ ஃப்ளட் அப்படின்றது வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபார் தி அனிமல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் இந்த காசிரங்கா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளட் டைம்ஸில் அது வந்துட்டு தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடும். அண்ட் நிறைய அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ஹைவேஸ் இருக்குது. அந்த ஹைவேஸை க்ராஸ் பண்ணி தே வில் மூவ் ஆன் டு தி கார்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ட் ஹில்ஸ். ஸோ இது வந்துட்டு காசிரங்காவுடைய அதர் சைடு இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆன் ஆகி போயிடும். ஸோ அப்படியே அந்த ஒரு ஹைவேஸ் வந்துட்டு மூவ் ஆன் ஆகி போகும்போது நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு வெஹிக்கிளால் ஹிட் ஆகி அது வந்துட்டு இறந்து போயிடும். ஸோ இந்த காசிரங்காவில் உயிரிழக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை பார்த்தோம் அப்படின்னா 4 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸாக பிரிப்பாங்க அப்படின்னா ட்ரௌனிங், அதாவது அந்த தண்ணியில் மூழ்கி இறக்குறது, அதுக்கப்புறம் டைட் அண்டர் கேர், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஹிட்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ். ஸோ அப்போ வெஹிக்கிள் ஹிட்னால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் வந்து உயிரிழக்குது. ஸோ இதை வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அங்கே காசிரங்காவில் வந்துட்டு நிறையா விமன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரெகுலராக அந்த ஒரு ஹைவேஸை பேட்ரோல் பண்ணுறதுனால வெஹிக்கிள்னால் ஹிட் பண்ணி டை ஆகக்கூடிய அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நியூஸை தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரிங் மார்ச் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இவர் வந்துட்டு டீம் ஆஃப் விமன் ஃபாரஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் 4 வித் ஸ்பெஷல் ரைனோ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வன் துர்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காசிரங்காவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 108 விமன் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபாரஸ்டர்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஈக்விவேலண்ட் டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ். So they have been posted since September 2023. So இவங்க வந்துட்டு they have been well trained and they are also actively engaging in flood management. அதுக்கப்புறம் வந்துட்டு they are patrolling the highways to regulate the traffic, அதுக்கப்புறம் to ensure the safety of animals. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்துட்டு தே வில் ஸ்லோ டவுன் தி வெஹிக்கிள்ஸ், அதாவது அனிமல்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தே வில் ஸ்லோ டவுன் த வெஹிக்கிள்ஸ் அண்ட் தே வில் ஆல்சோ அவாய்டு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் தே வில் ஆல்சோ ஹெல்ப் தி அனிமல்ஸ் எஸ்கேப் தி ஃப்ளட்டட் பார்க். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு தே ஹாவ் பீன் இன்வால்வ்டு. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம காசிரங்கா நேஷனல் பார்க்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி அசாமில் இயர் ஆன் இயர் எதனால் வந்துட்டு ஃப்ளட்ஸ் அதிகமாக வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த நியூஸை நம்ம வந்துட்டு எந்த பேசிஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் விமன் டாபிக். விமன் டாபிக் அப்படின்றது உங்களுடைய GS1 பேப்பர்ஸ்லேயுமே இருக்குது, GS2 பேப்பர்லேயுமே இருக்குது. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் இஸ் தேர் அண்ட் ஆல்சோ விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விமன் ரிலேட்டடாக ஏதாவது டாபிக் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில எம்பவர்ட் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர்ஸில் சைட் பண்ணிங்க அப்படின்னா that would add value to your answers. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் இன்றைக்கி இன் ப்ரீஃபில் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் ஷார்க் டிஸ்கவர்ட் இன் கேரளா ஹார்பர். ஆனால் இந்த நியூஸ் நம்ம நேற்றே நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் டீப் வாட்டர் டாக் ஃபிஷ் ஷார்க், அதாவது ஸ்குவாலஸ் ஹிமாவை அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சக்தி குளங்கரா ஃபிஷிங் ஹார்பர் இன் கேரளாலேருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் genus it belongs to the family Squalidae. It is commonly called as spirit dogs. இதனுடைய characteristic feature பார்த்தோம் அப்படின்னா it has a smooth dorsal fin spines. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஷோஸ் குட் ப்ராக்ரஸ் ஆன் SDGs, நிதி ஆயோக் ரிப்போர்ட். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டுடைய திங்க் டேங்கான நிதி ஆயோக் அவங்களுடைய 4th இவாலுவேஷன் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் ஆன் தி 16 சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த நிதி ஆயோகுடைய SDG இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுடைய ப்ராக்ரஸ் எந்த லெவலில் இருக்குது, பர்டிகுலராக யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுடைய ப்ராக்ரஸ் எந்த லெவலில் இருக்குன்றத இவங்க மெஷர் பண்ணுவாங்க. இந்த SDG இண்டெக்ஸை 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்வியூ ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ்
ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆன் வேரியஸ் எஸ்டிஜி இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஃப்ரேம் ஒர்க், அதாவது நிறைய விஷயங்களை இதில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தமாக 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் கிட்டத்தட்ட 16 இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் மெஷர்ட் யூசிங் 113 indicators derived from official national data sources. ஸோ இந்த ஒரு இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு சில கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அச்சீவர், செகண்ட் இஸ் ஃப்ரண்ட் ரன்னர், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பர்ஃபார்மர், அண்ட் அடுத்து வந்துட்டு ஆஸ்பிரண்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார் அச்சீவர் அப்படின்னா தே ஷுட் கெட் அரவுண்ட் 100 points, அண்ட் ஃப்ரண்ட் ரன்னர் வந்துட்டு 65 to 99, அண்ட் பர்ஃபார்மர் வந்துட்டு 50 to 64, அண்ட் ஆஸ்பிரண்ட் வந்துட்டு 0 to 49. ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச். ஸோ இந்த ஒரு இண்டெக்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியல், எக்கனாமிக், என்வாயன்மெண்டல் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட்டை வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இட் இஸ் அ டேட்டா ட்ரைவன் டெசிஷன் மேக்கிங். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அஃபிஷியல் நேஷ்னல் டேட்டா சோர்சஸில் இருந்து தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான அந்த டேட்டாவுமே வந்துட்டு டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு டேட்டா ட்ரைவன் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றதுனால ஸோ பாலிசி மேக்கர்ஸ்க்கு இட் வில் ஆக்ட் அஸ் அ டூல். ஸோ இதை வந்துட்டு ஒரு டூலாக வச்சுட்டு நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்துட்டு அவங்களால போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனில் மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஹெல்த்தில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஹெல்த்தில் மோராக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் ஒர்க்கிங் பார்ட்டிசிபேஷனில் வந்துட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டார்கெட்டட் ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசி வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு என்ஹான்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் அவங்களுடைய ஃபீல்டில் ரெஸ்பெக்டிவான டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்றத நம்ம நேஷ்னல் லெவலில் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இட் வில் ஆக்ட் ஆஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி ஆன் தி ஸ்டேட்ஸ். அடுத்து வந்துட்டு ஃபோக்கஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் லேக் ஆகிறமோ அந்த இடத்துல ஃபோக்கஸ்டான இன்டர்வென்ஷன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் வி கேன் மானிட்டர் தி ப்ரோக்ரஸ். அடுத்து வி கேன் கிரியேட் பப்ளிக் அவேர்னஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தட் வில் ஹெல்ப் இன் எம்பவரிங் தி பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. ஸோ இந்த 4th எடிஷன் ஆஃப் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் உடைய ஹைலைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காம்போசிட் ஸ்கோர் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 2018 இருந்து 2020-21 இந்த டைமில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ 2023-24 டைம்லேயும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 2018 57 இருந்தது, அண்ட் 2020-21 வந்துட்டு 66 இருந்திருக்கு, அண்ட் 2023 அண்ட் 24 71 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ காம்போசிட் ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியா வந்துட்டு எஸ்டிஜி அந்த ப்ராக்ரஸில் வந்துட்டு வி ஹேவ் பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ 2020 2024 நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ தெர் ஹேஸ் பீன் அன் இன்க்ரீஸ். ஸோ எந்தெந்த ஏரியாஸில் வந்துட்டு பர்டிகுலராக இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா இன் அச்சீவிங் கோல் 1 அதாவது நோ பாவர்ட்டி, அதுக்கப்புறம் கோல் 8 தட் இஸ் அ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், அண்ட் கோல் 13 அதாவது கிளைமேட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வி ஹேவ் கெயின்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் அடுத்து இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24 ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறையா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுடைய பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை அந்த ட்ரெண்டை வந்துட்டு காமிச்சிருக்கு. அதாவது ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸுடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஸ்டேட்ஸுடைய ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 57 79 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸுடைய ஸ்கோர் வந்துட்டு 65 77 65 and 77 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் 2020-21 ஸ்கோர்ஸ். அதாவது நம்ம ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது 52 to 75 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்துட்டு 62 to 79 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உத்தரகாண்ட் அண்ட் கேரளா பார்த்தோம் அப்படின்னா அமங் த ஸ்டேட்ஸ் அவங்க தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க, அண்ட் தேர் ஸ்கோர் இஸ் 79. ஸோ வேற பீகார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு லீஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கு, தட் இஸ் 57. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க, இது ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லையும் கொடுத்துருக்காங்க. காலரா அவுட் பிரேக், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் கண்டெய்ன்மெண்ட் எஃபர்ட்ஸ் அட் ப்ரைவேட் கேர் ஹோம்ஸ். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் காலரா பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காலரா வந்துட்டு இட் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியம் விப்ரியோ காலரே. ஸோ இந்த ஒரு விப்ரியோ காலரே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேஷன் அண்ட் ஃபுட்டு கண்டாமினேஷனில் வந்துட்டு பரவக்கூடிய ஒரு டிசீஸ் இது. அண்ட் இது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு டயேரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை நம்ம அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் கூட வந்துட்டு உயிரிழந்துருவார் பிகாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ஆல் ஃப்ளூயிட்ஸ் த்ரூ டயேரியல்.
அண்ட் இந்த ஒரு டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக புவர் சானிடேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ், க்ரௌடிங், வார் அண்ட் ஃபமைன். ஸோ இந்த ஏரியாஸில் தான் வந்துட்டு அதிகமாக வரும். அண்ட் ஆல்சோ இன் வார்ம் climate. ஸோ இது வந்துட்டு ப்ரிடிக்டபிள் அண்ட் இட் இஸ் ப்ரிவென்டபிள். ஸோ நம்ம ஒரு இடத்த வந்துட்டு ரொம்ப க்ளீனாக ஹைஜீனாக நம்ம வந்துட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த காலராவுடைய சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக வந்துட்டு டயரியா வரும் அண்ட் தட் இஸ் அக்கம்பைன்டு பை வாமிட்டிங். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகிடும். நம்ம ட்ரீட் பண்ணலை அப்படின்னா தட் வில் ஆல்சோ லீட் டு டெத். ஸோ ஆஃபன் சிம்டம்ஸ் வந்துட்டு சில டைம்ஸ் மைல்டாக இருக்கும், சில டைம்ஸ் இது வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் டெவலப் ஆகிற அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டேக் ஃபியூ ஹவர்ஸ். அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் நடந்த ஃபியூ ஹவர்ஸ்லேயே நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இட் மே ஆல்சோ டேக் அரவுண்ட் 5 days. அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு 3 ப்ரீ குவாலிஃபைட் ஓரல் காலரா வேக்சின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தட் இஸ் டுகோரால் அண்ட் அடுத்து சான்சால் அண்ட் அடுத்து வந்துட்டு யூவிசால் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ண வேக்சின்ஸ். ஸோ இந்த எல்லா வேக்சின்ஸுமே வந்துட்டு இட் ரெக்வயர் 2 doses ஃபார் ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் ஃபார் சில்ட்ரன் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்மளுடைய பாடி வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகும்போது ஜிங்க் எல்லாமே வந்துட்டு அதோட வெளியே வந்துடும். ஸோ ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஃபார் த செல் சர்வைவல். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு அருணாச்சல் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ரீஜனல் நியூஸ். ஸோ ஒரு 4-month old ஏஷியாட்டிக் பியர் கப்பு வந்துட்டு கோலோர்தாங் வில்லேஜ் இன் லோஹித் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கிருந்து வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் நவ் இட் இஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு சென்டர் ஃபார் பியர் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கன்சர்வேஷன் இன் பக்கே டைகர் ரிசர்வ். ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த பக்கே டைகர் ரிசர்வை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் கமாங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷில் இது சிச்சுவேட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் சரவுண்டட் பை தெங்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட் டு த நார்த் அண்ட் தோய்மாரா ரிசர்வ் ஃபாரஸ்ட் டு த வெஸ்ட் அண்ட் நெமேரி நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் on the south and some agricultural land as well as Papum Reserve Forest on the east. ஸோ இதை வந்துட்டு பரேலி ஆர் கமிங் ரிவர் வந்துட்டு வெஸ்ட்டில் பவுண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ இன் தி நார்த் and by the Pakke river in the east. ஸோ இது வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் இந்தியன் அதுக்கப்புறம் வந்துட்டு மலாயன் ஈகோ ரீஜன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், அதே மாதிரி எண்டமிசிட்டியும் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ லோலேண்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ப்ராட் லீஃப் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே வந்துட்டு நிஷி ட்ரைப் பீப்புள், ஸோ தி பிலாங் டு அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நிஷி ட்ரைப் பீப்புள் வந்துட்டு தி இன்ஹிபிட் தி ஏரியா அண்ட் பிளே அ கிரேட் ரோல் இன் திஸ் கன்சர்வேஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. நோ சாரஸ் கிரெயின் சைட்டட் இன் காசியாபாத் இன் சம்மர் சென்சஸ். ஸோ ஒரு சாரஸ் கிரெயினை கூட வந்துட்டு அவங்க பார்க்கல. ஸோ இந்த ஒரு சர்வே பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் கண்டக்டட் பை தி யூபி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டா. ஸோ இந்த ஒரு டேட்டா படி இந்த ஒரு சென்சஸ் வந்து எந்த விதமான சாரஸ் கிரெயினையும் காசியாபாத்தில் சைட் பண்ணலை அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த சாரஸ் கிரெயினை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற பேர்டு தான் வந்துட்டு இட் இஸ் சாரஸ் கிரெயின் அண்ட் இட் இஸ் தி டாலஸ்ட் ஃப்ளைங் பேர்ட் இன் த வேர்ல்டு. இதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு இட் இஸ் கிரஸ் ஆன்டிகான் அண்ட் தே லிவ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்தர்ன் இந்தியா அண்ட் இன் நார்தர்ன் ஆஸ்திரேலியா. So mainly they live in wetlands such as canals, marshes and ponds and sometimes near humans. So they are regarded as the least social crane species. So most இது வந்துட்டு பேர்ஸில் இருக்கும் and in small groups, that is 3 to 4 bird species நம்மளால் பார்க்க முடியும். So they are monogamous. ஸோ ஹியூமன்ஸில் மட்டும் இந்த மோனோகேமி கிடையாது. ஸோ சில அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்லேயும் இதை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது ஒரு பேர் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு த்ரூ அவுட் தி லைஃப் வந்து மேட் பண்ணும். ஸோ தே ஆர் மோனோகேமஸ் பேர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த சாரஸ் கிரெயின். அண்ட் இதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IUCN ரெட் லிஸ்ட்டில் இட் இஸ் வல்னரபிள், சைட்ஸில் இட் இஸ் Appendix 2 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 இட் கம்ஸ் அண்டர் Schedule 4. ஸோ இதனுடைய த்ரெட்ஸ் என்ன அப்படின்னா ஹேபிட்டட் லாஸ் அண்ட் டிக்ரடேஷன் டியூ டு ட்ரைனிங் தி வெட்லேண்ட் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர்.
ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு நேற்று ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய எக்ஸ்பிளைன்டு செஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று இஃப் யூ ஹேவ் ரெட் த நியூஸ் பேப்பர் யூ வுட் ஹேவ் கம் அக்ராஸ் திஸ் பேஜ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். மக்கானா கல்டிவேஷன் இன் பீகார் ரன்னிங் ஆன் வெஜிடபிள் ப்ரோட்டீன். So from Bihar to Tamil Nadu, Shravan Kumar Roy revolutionizes Makana production, bridging traditional farming with modern markets. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த மக்கானா கல்டிவேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மக்கானா அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அன் அக்வாட்டிக் க்ராப். ஸோ இது வந்துட்டு ஃபாக்ஸ் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக எங்கே க்ரோ ஆகும் அப்படின்னா இட் க்ரோஸ் ஆன் தி ஸ்டாக்னன்ட் பெரனியல் வாட்டர் பாடிஸ் லைக் பாண்ட், லேண்ட் டிப்ரெஷன், ஆக்ஸ்பவ் லேக்ஸ் அண்ட் ஸ்வாம்ப்ஸ் அண்ட் டிச்சஸ். ஸோ இந்த மாதிரியான ரீஜன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இட் இஸ் அ பிளான்ட் ஆஃப் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ இந்த மக்கானா பிளான்ட் வந்துட்டு இட் இஸ் அ நேட்டிவ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா பட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டெம்பரேச்சர் அரவுண்ட் 20 degrees Celsius to 35 degrees Celsius and relative humidity that is 50% to 90%. Annual rainfall 100 centimeters to 250 centimeters. And இது grow ஆகக்கூடிய அந்த climate அந்த soil பார்த்தோம் அப்படின்னா it is a smooth loamy soil. அண்ட் இந்தியாவில் இது மெயினாக எங்கெங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் இன் பீகார், வெஸ்ட் பெங்கால், மணிப்பூர், திரிபுரா, அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒடிசா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ். பட் கமர்ஷியலி இது வந்துட்டு சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கமர்ஷியலி வயபிளாக. அண்ட் பீகார் தான் வந்துட்டு இட் இஸ் அ லீடிங் ஸ்டேட் இன் இட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸோ பீகார் வந்துட்டு இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தேன் 80% ஆஃப் தி டோட்டல் மக்கானா ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி. So Makana is a product approved under Union Government உடைய One District One Product Scheme. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு ஃபுட் ப்ராசஸர் ஃபார் பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மக்கானாவுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஹைட்ரோஃபைட். ஸோ இது வந்துட்டு ட்ரக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபுட்டாகவும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பாப்புலர்லி இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ஹர்ப் அண்ட் ஃபுட் இன் சைனா. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறையா நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ ஹெல்த் ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.